வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா பாமக சார்பாக சித்திரை முழு நிலவு 1 இயர் மாநாடு நடந்துச்சு. மாமல்லபுரத்து கடற்கரை ஓரமாக திருவாங்கூர் பகுதியில் நடந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் குத்துவிளக்கு ஏற்றினார், அன்புமணி ராமதாஸும் ஏற்றினார். இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் மாநாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ சிலர் வர முடியல, மாநாட்டுக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் பாதி வழியிலே திரும்பி போயிட்டாங்க. இனிமேல் மாநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க பாதி வழியிலே திரும்பி போயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒரு 2 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான். 2 லட்சம் பேருக்கு மேலே தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மாநாட்டு திடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கையில் தான், கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார். அவரும் பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவருடைய மகள் காந்திமதியோட பையன் பூந்தன் அவருடைய உதவியோட அவரும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு வந்தார். அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சுய பச்சாத்தாபம் ஏற்படுத்துகிற மாதிரி வன்னியர்கள் மத்தியில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா 10.5 இப்படி யாருமே கொடுக்க மறுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணார். நான் போராட்டம்லாம் அறிவிச்சிருக்கேன், எவ்வளவோ போராட்டம் நடத்தியிருக்கேன், முன்னின்று நடத்தியிருக்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர் நம்மளுக்காக, நம்மளுடைய சமூகத்துக்காக, இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக நானும் போராடி இந்த சமுதாயத்துக்காக போராடி இருக்கேன். ஒரு சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் என்னை போல் யாராவது இந்த சமுதாயத்துக்காக போராடி இருக்காங்களா? யாருமே இல்லை. நான் ஒருத்தன் தான் அப்படி போராடுறேன். நான் இந்த சமுதாயத்தில் பிறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை வெளியில் நான் தெரியவே இல்லை. இல்லைன்னா வேறு ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தேன்னா நான் பெரிய அளவில் பேசப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப்பாக பேச ஆரம்பித்தார். சரி, அவர் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட நான் 95,000 கிராமங்களுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். இந்த சமுதாயத்தை வளர்க்குறதுக்காக, இந்த சமுதாயத்தோட பாடுபடுறதுக்காக. ஒரே ஒரு முறை ஆட்சியில் உட்காரணுன்னு ஆசைப்பட்றேன். ஆட்சியில் உட்கார்றதுக்கு தகுதி இருக்குது இந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு தொகுதியில் ஒரு 2000 இளைஞர்கள் இருக்கீங்க, ஒரு இளைஞர்கள் இருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு தொகுதியில் ஒரு 100 வாக்கு அப்படின்னு நம்மளால் பெற முடியும் அப்படின்னம்னா, ஒரு வார்டுக்குள்ளே ஒரு 100 வாக்கை நம்ம கொண்டு நம்ம சமுதாயத்துக்காக கொடுக்க முடியும் அப்படின்னம்னா, கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதியிலேயாவது நம்ம ஜெயிச்சிருவோம். 50 தொகுதியில் ஜெயித்தா கூட நம்ம இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்கவே முடியாது. நம்ம கூட்டணி ஆட்சியில் உட்காந்துடலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்போம். அப்புறமா நம்மளுடைய பங்களிப்பை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரே ஒரு தடவை நம்மளை ஆட்சியில் உட்கார வைங்கன்னு உங்கள்கிட்டையும் நான் பல முறை பேசி பார்த்துட்டேன். ஒரு ஆளும் கேட்குற மாதிரியே தெரியல. கட்சிக்காக உழைக்கவே மாட்டேறீங்க. என்ன இப்போ இவங்க கொடுக்குற அந்த 5 சீட்டில் நின்று நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வெக்கமாக இருக்குது எனக்கு. யாருமே கொடுக்காத யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதியில் அப்போ நின்று ஜெயித்தோம். 4 தொகுதியில் இப்போ 5 தொகுதியில் நிற்கிறோம். 5 தொகுதியில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? ஆளும் அதிகாரத்தில் உட்காரக்கூடிய ஒரு இது நம்மளை யார் இது பண்ணுறா? நாமளே நம்ம சமுதாய மக்களே ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு கிடந்துக்கிட்டு நம்மளே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். அதே போல் நீங்கள் கட்சிக்காக உழைக்கல, வரல அப்படின்னா உங்களெல்லாம் நான் கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன். உங்கள்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க, அதே போல் என்னென்னவோ பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கட்சி பதவி வச்சு தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு பண்ணுறீங்க. இதெல்லாம் பிடுங்கி நான் இந்த ஒரு இளைஞர் கையில் கொடுத்து விட்டு போயிடுவேன் நான் பாட்டுக்கு. நீங்கள்லாம் கட்சிக்காக உழைக்கல, வரலைன்னா உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசினார். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமா? அப்போ நீங்கள் கடினமாக உழைங்க அப்படிங்கிற மாதிரியே பேசினார். சரி, இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நடுவில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடுக்கிற பஞ்சாயத்து இன்னும் ஓஞ்ச மாதிரியே தெரியல. அதுலேயும் அன்புமணியை பயங்கரமாக ஒரு மறைமுகமாக ஒரு அட்டாக் பண்ணி பேசின மாதிரியே பேசினார். வெளி பேச்சு, கூட்டணி குறித்த பேச்சு, கட்சிக்குள்ளேயே கூட்டணி, இனி இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்கன்னே திருத்திக்கோ. இல்லை அப்படின்னா உன்னால் இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. கட்சி பதவியிலேருந்து உங்களை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். சரி, இவர் அன்புமணி ராமதாஸ் அட்டாக் பண்ணி தான் பேசுகிறார். ஏன்னா அங்கே வந்த கும்பலில் பெரும்பாலான கும்பல் அன்புமணி ராமதாஸுக்காக வந்த கும்பல் தான். அன்புமணி ராமதாஸுக்காக சப்போர்ட் பண்ணி ஆதரித்து மிக பிரம்மாண்டமாக இதுவான் அன்புமணியை கட்சி தலைவர் பதவியிலேருந்து வெளியேற்றணும் போது பொருளாளர் திலகபாமா தான் பார்த்திங்கன்னா அவங்க தான் முதல்ல சமூக வலைத்தளங்களில் ஒரு ட்வீட்டை போட்டாங்க. போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பாயிடுச்சு.
ஏன் வந்து இது வந்து ஜனநாயக கட்சி, இந்த கட்சி வந்து இப்படி ஒரு ராமதாஸ் வந்து இப்படி பண்ணுறாரு, பெரியவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மாநாட்டுக்கு அவங்க அவ்வளோ தூரம் கடினமாக உழைச்சவங்களுக்கு கீழே தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஸ்டேஜில் கூட அவங்கள உட்கார வைக்கவே இல்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராமதாஸ் இவங்க சந்தித்து தன் தரப்பு கருத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவரை உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து காத்திருந்து கூட அவர் சந்திக்க முடியல அப்படின்னோன்னே அவங்களும் வெறுப்பில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ், அப்புறம் ராவணன் வடிவேல் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருந்துச்சு. திலகபாமாவுக்கு அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சார். அவ்வளோதான். ஆனால் அவங்கள நேற்று வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்தி விட்டாங்க. காரணம் கேட்டால் அவங்க வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நம்மளுடைய சமுதாய மக்களுக்காக நம்ம கடினமாக உழைச்சி போராடிட்டு இருக்கோம், நம்மளுடைய வரலாறு என்ன, அந்த வரலாறு திலகபாமாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சிலரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சண்டை தீர்ந்த மாதிரியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அப்புறமா இப்படியே பார்த்தோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. நேற்று மாநாடு முடிஞ்சிருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ அருள், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிறந்தநாள் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாளே போய் வாழ்த்து சொல்லிட்டார். அவர் வாழ்த்து சொல்லும்போது கூட போனோன்னே எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோன்னே காலில் விழுந்துட்டார். உங்கள் நாளில் தானே நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எம்எல்ஏவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சாரத்தை போட்டார். மனுஷன் பாடுறா, நம்ம கட்சிக்காரங்க கூட நம்ம காலில் விழுகிறதுக்கு யோசிக்கிறான். மாற்று கட்சி பாமக, அந்த கட்சி நம்ம கூட கூட்டணி கூட இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் டமான்னு நம்ம காலில் வந்து விழுந்து நம்மள்ட்ட வந்து வாழ்த்து வாங்குறாரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதே போல் வந்து ராமதாஸ் என்ன, அன்புமணி ராமதாஸோட மனநிலை என்ன அப்படிங்கிறத அருள் எம்எல்ஏ வந்து அவர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர் தான். அவரை வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா யாருமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும்போது தைலாபுரம் தோட்டத்தில் வந்து என்னை பார்த்து என்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுதான் முக்கியமே. ஏற்கனவே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோ வர சொல்லி உட்கார வச்சு பஞ்சாயத்தை முடித்து கூட்டணியை ஓகே சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கே வந்து அன்புமணி ராமதாஸ் போகிற மாதிரி தான். ஆனால் ராமதாஸ் வந்து நான் தான் தலைவர், கூட்டணி தொடர்பாக நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோன்னே அவர் அன்புமணி ராமதாஸ் அன்றைக்கி போக முடியல. இன்றைக்கும் அதுதான் நடக்க போகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடி வரணும், என்னையை தேடி தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தால் தான் நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவில் இருந்தார். கடந்த முறை கூட அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும்னு விரும்பினார். காரணம் வந்து தொகுதிகளை கேட்டு வாங்கலாம், ரெண்டாவது வந்து தொகுதிகளுக்கான செலவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற கணக்கு அதை தாண்டியே எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு. ஏன்னா அவர் வெற்றி பெறணுங்கிற ஒரு மூரில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்ம எவ்வளவோ பிடுங்க முடியும் அப்படின்னு தான் ராமதாஸ் யோசிக்கிறார். அதை தான் வந்து இப்போயும் பண்ணுறாரு. சிவி சண்முகத்து மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி பேசினார். சிவி சண்முகம் வந்து இப்போ அவங்க கட்சியில் வந்து ஒருத்தர் மாதிரி, அவன் எப்படி இப்போ ஜிகே மணி இருக்கிறாரு, அதே போல் வந்து ஒரு நபரை விட்டு எப்படி வந்து ஒரு பேச முடியும். இப்போ ராமதாஸ் இருக்கிறாருன்னா அவர் பாமகவோட நிறுவன தலைவர், அன்புமணி ராமதாஸ் இருக்காருன்னா அவர் அந்த கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியோட பொதுச் செயலாளர். இவர் என்ன செய்யணும், அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் போய் நேரடியாக ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ராமதாஸ் விரும்புகிறார். சிவி சண்முகத்தை விட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து ஓகே சொல்லிடுவோன்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவப்பட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அருள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாநாடெல்லாம் முடிக்கட்டும், மாநாடெல்லாம் முடித்த பிறகு நேரடியாக நானே வரேன், தைலாபுரம் தோட்டத்துக்கு நானே வந்து எப்படியாவது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதுக்காகவே நான் ஐயாவை வந்து பார்த்து பேசிவிட்டு எவ்வளோ தொகுதி என்னங்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம், கூட்டணி தொடர்பாக ஒப்பந்தத்தை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் பாமகவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சண்டை ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை முடியவே இல்லை. சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாரு தேர்தல் களத்துக்குள்ளே அப்படின்னு தெரியுது. ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும் மனுஷன்? அவரும் பல கட்டமாக முயற்சி பண்ணுறாரு. பாஜகவை நம்பினார், பாஜக ஏமாற்றிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி எனக்கு கட்சிக்குள்ளே பதவியே வேணாம்யா, நான் சும்மாவாவது வந்து உட்காந்துருக்கிறேன், கட்சிக்குள்ளே என்னைய ஒரு அங்கீகாரம் மட்டுமாவது கொடுங்கயா அப்படின்னு கேட்டும் பார்த்துட்டாரு.
அவங்களும் ஒன்றும் சொல்கிற மாதிரியே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேறாரு. பாஜகவும் வந்து ஓபிஎஸை கழட்டி விட்டுருச்சு. இந்த சைடு செங்கோட்டையன் பாவம், அந்த மனுஷன் ஒழுங்காக கட்சிக்குள்ளே ஒரு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவரையும் வந்து குழப்பி விட்டு அவரையும் வந்து தூக்கி விட்டாங்க. எல்லாமே இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் இருக்கார். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனை. அவருக்கு அரசியல்லையும் தொடர்ந்து சறுக்கல். உடல் நிலவரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியில்லை. அடிக்கடி கேரளாவில் போய் வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்னையா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் போய் ஜாதகத்தை கொடுத்தா அவர் வந்துட்டு நீங்கள் போங்க பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாக போயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வாரணாசிக்கு போயிருக்கிறாரு. வாரணாசிக்கு போனவர் என்ன செய்ய போகிறாரு? அங்கே வாரணாசி வரைக்கும் போகிறவர் அங்கே கண்டிப்பாக ஏதாவது பாஜகவில், அதுவும் பிரதமருக்கு தெரிஞ்ச உத்தரப்பிரதேசத்தில் மிக முக்கியமான ஒரு நபரை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இது மாதிரி நான் பாஜகவை நம்பி வந்தேன், இப்படி என்னை நடுத்தருவில் நிப்பாட்டி விட்டுட்டீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லணுன்னா அவர் என்ன செய்ய முடியும்? பாஜக எடுக்கிற முடிவு தாங்க. அதிகாரத்துக்காக நீங்களும் கொஞ்சம் மெனக்கடணும். அதிகாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னோம்னா நீங்கள் ஒரு 10-15 எம்எல்ஏக்களை வந்து கொண்டு வந்திருக்கணும், செலவு பண்ணியிருக்கணும். செலவு பண்ணி ஒரு உங்களுக்கு ஆதரவான மனநிலையில் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கணும். இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் டிடிவி, சசிகலா இவங்களுடையாவது ஒரு கூட்டணியை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கடந்த ஒரு 4 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஜேபி உங்களை தவிர்த்திருக்கவே முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒருங்கிணைக்க மாட்டேறீங்க, ஒருங்கிணைந்து செயல்பட மாட்டேறீங்க. எப்படி வந்து உங்களை வந்து சேர்க்க முடியும்? நீங்களே துண்டாக பிரச்சனைகளை வச்சிட்ருக்கீங்க, ஓட்டு சதவீதங்களை வந்து பிரிச்சிட்ருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படியே உங்களோட இருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு பரிதாபத்தில் ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட உங்களோட பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களே திடீர்னு ஒரு எல்லையில் இவரை நம்பி நம்ம நிற்கிறது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தான் வந்து பாஜக செய்யுது. நானும் சொல்கிறேன், பிரதமர்கிட்ட நானும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்லியிருக்காரு, ஆறுதல் படுத்தியிருக்கிறாரு. ஆறுதல் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான். கூட்டணி பாஜக கூட்டணிகளுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு 2 தொகுதியை கொடுப்பாங்க. என்ன சின்னம், சுயேட்சை சின்னத்தில் நின்றுக்கங்க, இல்லை டிடிவியோட குக்கர் சின்னத்தில் நின்றுக்கங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி வந்து பாஜக போடுற பிச்சையில் ஓபிஎஸ் இப்படி வாழணுமா, இப்படி வந்து அரசியல் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே எல்லாத்துக்குமே ஓடுது. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். இதில் வந்து ஓபிஎஸோட எதிர்கால அரசியலையும் சரி, எடப்பாடியோட எதிர்கால அரசியலையும் சரி, ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அழிக்க போகிறாங்க பாஜக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓபிஎஸ்ஸும் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டாரு, அப்பா நீங்கள் 2021 ஒரு ரைடு கோயம்புத்தூரில் நடத்துனீங்க, அப்போ வந்து நிறைய ஆவணங்களெல்லாம் கைப்பற்றிட்டு போனீங்க. அந்த ஆவணங்களையாவது கொடுத்து விடுங்க. அந்த ஆவணங்களை கணக்குலையும் சேர்க்காமல் வச்சுட்டு இருக்கீங்க, அதையாவது கொடுங்க. நான் பாட்டுக்கு அமைதியாக ஒதுங்கிடுறேன். எனக்கு என்னையா வேண்டுமே அரசியலில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு அமைதியாக வாழ்ந்துட்டு போகிறேன், விடுங்க என்னைய அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து புலம்பிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இனிமேல் இவங்களை சேர்க்குற மாதிரி இதே இல்லை. பாஜகவும் வந்து அதுக்கான ஒரு செயல்பாடுகளில் அவங்களும் இறங்கலை. இனிமேல் தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ வந்து ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் திரும்பவும் வந்து இயக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நேற்று அரசியலில் இதான் மிக முக்கியமாக பேசப்பட்டது. வன்னியர் சங்க மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்த கும்பல், ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸை வந்து மறைமுகமாக அட்டாக் பண்ணி யாருக்குமே எனக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா காட்சியில் நீங்கள் இருக்கவே முடியாது அப்படின்னு அவர் பேசினது. அப்புறமா பார்த்திங்கன்னா பாமக நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸையும் எடப்பாடி பழனிசாமி நேராக போய் சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும், இது வந்து பாமக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஓபிஎஸ் பாஜகவை நம்பி வீழ்ந்த வரலாறு அப்படின்னு சொல்லி அது ஒன்று போயிட்டுருக்கு. இப்படி பல விஷயங்கள் தான் நேற்று அரசியல் நடந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியல் கருத்துக்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.